சுவாமி சுவாமி செந்தாமரை போல் இருப்பதற்கு காரணம் உண்மைதான். பட்டத்தோடு இருக்கிற என்ன காரணம் சுவாமி? என்னை விட்டு தனி அனைத்து ஜீவராசிகளுக்குமே நான் அனைத்து உயிர்களுக்கும் சுவாமி இந்த உலகம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியெடுப்பதற்காக புறப்பட்டு வருகின்றார். சுவாமி படி அழைப்பதற்கு எனக்கு அதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது சுவாமி. சிறிய சந்தேகப்பட்டுவிட்டது. ஆமா, நான் எப்பேற்பட்டவன் பரமகர்த்தா. நான் படியளப்பதில் உனக்கு சந்தேகமா? புரியவில்லையே சுவாமி. நான் கூறும் வார்த்தை உனக்கு நன்றாக புரியவில்லையா? சுவாமி, நான் இப்பொழுது உரைக்கின்றேன். அனைத்து மக்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் படியளிக்க போகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? இப்பொழுது ஒன்று கேட்கின்றேன். ஒரு அப்படி அந்த சிறிய தங்க பிழைக்குள் ஒரு சிறிய ஜீவராசி எடுத்து வந்திருக்கின்றேன். அந்த ஜீவராசிக்கு நீங்க படி அழைத்து விட்டாரா சுவாமி? அப்படி என்றால் ஒரு வார்த்தையை பார்த்தால் நான் படி அளக்கவில்லை என்பது போல் இருக்கின்றாயே. அடியே பார்வதா, கருவில் இருக்கும் எதிர்க்கும் சீக்கிரம் 84,000 ஜீவராசிகளுக்கும் படியளக்கும் இந்த வரம்பொருள். அந்த சிறிய ஆமா சந்தேகம் என்பது தொற்றியாகி போல் எப்பொழுது சந்தேகம் ஏற்படுகின்றதோ அப்பொழுதே அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். அப்படியா? சரி, உனக்கும் எனக்கும் ஏன் வீழ்ச்சி? அப்படியா? அந்த வேலை தெரிந்து கொண்டா தெரியவல்லவா நான் படி அழைந்தேனோ அழைக்கவில்லை என்பதை உண்மைதான் சுவாமி. அப்படி என்றால் அந்த சுவாமி இப்பொழுது இந்த சங்கத்தை நான் திருக்க வேண்டுமா? பார்த்தால் அந்த சிறிய ஜீவனுக்கு உண்மையாக தெரியும். அப்படியாகட்டும் சுவாமி. எத்தனையோ முறை உழைத்தும் ஆனால் நீ நம்பவில்லை. உண்மைதான். எப்பொழுது இந்த ஆணவத்தை உனை கொண்டு முதல் இந்த சிவமே இந்த தங்க மேலைக்குள் ஒரு சிறிய ஜீவராசி வைத்து அழைத்துக் கொண்டிருக்கின்றேன். அதை படி அழைக்கவில்லை நான் உரைத்தேன் அல்லவா? அதற்கு இந்த சிவமழை உழைந்துவது என்று உரைக்கின்றாயே சுவாமி. யாரோ சிவமழை உழைந்தது? எவ்வளவு சிவமழை உழைந்தது? இந்த சக்தி மழமே உயர்ந்தது. இந்த சமூகத்திலும் இந்த கிடையவே கிடையாது. இந்த சக்தியிலேயே இந்த சிவமில்லை. இந்த பெண்ணை இன்றி ஆணில்லை. மூர்த்தியில் முதல் மூர்த்தினார். மூர்த்தியில முதல் மூர்த்தியில கொடுத்தவன் தான். முக்கன் படித்த ஈசன் தான். முக்கன் படித்த ஈசன் கூட முக்கன்
கண்ணை கொடுத்தது இந்த திரு சூழாயத்தை கொடுத்தது அந்த வித்தாசனை முடித்த படுத்தவன் சுட்டரித்து விடுவேன். இந்த நெற்றி சுட்டரிக்கின்றாயா? இந்த நெற்றிக்கண் கொடுத்ததை சரி சரி சுவாமி, எதை குறைத்தாலும் நான் 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 ஆமா என்ற ஆணவம் பிறந்து விட்டது. பார்வதா சுவாமி, அப்படி என்றால் இந்த நெற்றிக்கண்ணை நீ கொடுத்தாய். உண்மைதான் உண்மைதான் பார்வதா. ஆமா, இந்த நெற்றிக்கண்ணை எனக்காக நீ தான் பெற்றெடுத்து. உண்மைதான் சுவாமி. எதற்காக கொடுத்தாய் சுவாமி? ஏன் கொடுத்தாய்? உன் அற்ப 5 நிமிட காம என்பதற்காக கொடுத்தாய். நீ நெற்றிக்கண்ணை பெற்றெடுத்தாயே, அந்த இடத்தில் என்னவானது? உதிரமாகப்பட்டது, ஆறாத பறித்து வருகிறது. சுவாமி, உங்களுக்காக நெற்றிக்கண்ணை பெற்றெடுத்தேன். அந்த இடத்தில் இருந்து உதிரமாகப்பட்டது ஆறாக வருகிறது. என்னால் வழி தாங்க முடியவில்லை சுவாமி என்று கதறி எழுதாய். இது ஒரு பெண்ணாகப்பட்டவன் நெற்றியில் வழியாக உதிர பெண்ணெடுத்து வருகிறான். எத்தனை நாளைக்கு தாமரை பார்த்தேன். என் உள்ளங்காலால் அரைக்கிறேன், எடுத்தேன், திட்டினேன், பச்சை அழுத்தினேன். அந்த உதிரம் நின்று விட்டது. இன்று பாமர பெண் மக்கள் அனைவரும் நெற்றி நாளிலே திலகம். அது யாரால்? அன்று நான் சிட்டி இவன் பச்சை அழுத்தினேன். அதுதான் இன்று கூடாத பாமர மக்கள் பெண் மக்கள் அனைவரும் நெற்றியிலும் திலகமாகும். அந்த உதிரம் நின்றவுடன் பிறகு முட்டி மோதி உதிரமாகப்பட்டு எங்கே சென்றது? உன் புத்தகத்தின் வழியாக சென்றது. ஒரு பெண்ணாகப்பட்டவள் உதிரை பெருகெடுத்து ஓடினான். எத்தனை நாளைக்கு தாமரை பார்த்தேன். என் கரத்தை நீட்டினேன், உன் கரத்தின் மீது அந்த உதவி விட்டது. இன்று பாமர மனிதர்கள் சிறியவர்கள் பெரியவர் வரை அனைவருக்குமே உச்சியன விளைகிறது. எதனால்? சரி சரி அனைவருக்குமே உச்சியல விளங்குகிறது. எதனால்? அன்று கரத்து நீட்டி ஒரு சிறுதல் மீது வச்சு அழுத்தது. அதுதான் இன்று உச்சியல விளங்குகிறது. அந்த முதல் நின்றவுடன் பிறகு முட்டி போது உதிர்வாவதற்கு எங்கே சென்றது? ஆணின் உறுப்பு மாறி, பெண்ணின் உறுப்பு ஜோடி, அப்படி ஒரு ஜோடி தினமாக சென்றது. சுவாமி, உங்களுக்காக நெற்றிக்கண்ணை பெற்றெடுத்து கொடுத்தேன். என் நெற்றியில் வந்த என் முச்சந்தவழியாக வந்த இப்படி ஜோடி வழியாக வருகிறது. ஒரு ஆண்மகனாகப்பட்டவன் ஒரு பெண்ணின் உறுப்பினை சொல்லாமா? அதிலும் தாமாக ஈசன் சொல்லாமா? சொல்லக்கூடாது என்ற ஒரே காரணத்தினால் இது மாதவனாகப்பட்டவன் அது மட்டுமா? தோன்றாதவன் தோன்றிய ஆள் சக்தி என்று உரைக்கின்றார்கள். இந்த ஆதிசக்தி கொடுத்த நெற்றிக்கண்ணை நான் பதித்துக் கொண்டேன். பதித்துக் கொண்டவுடன் இந்த உலகம் தோன்றாதவன் தோன்றிய ஆதிசக்தி அடியோடு சுட்டு சாம்பலாக்கினேன். அந்த சாம்பலை 3 பாகமாக பிரித்தேன். எப்படி? அலைமகள், கலைமகள், மலைமகள், திட்டாசக்தி, கிரியாசக்தி, ஞானாசக்தி என்று 3 தேவியை உருவாக்கியவனே நான். பெண் வர்க்கத்திற்கு கலகத்தை கற்பித்தவள் நீ. யாரை காட்டிலும் நீ உயர்ந்தவளா? உன்னை காட்டிலும் இந்த நான் இருக்கும் உலகில் மகா செடி கொடி ஜாவியங்கள் அசைந்தால் அசையும். நான் அசையா விடியாத உலகம் தற்போது ஏதோ ஆத்திரத்தில் நீ ஆணவத்தோடு பேசினாய். உனக்கு சதிக்கு சமமாக நான் எதனால் செய்கிறேன் தெரியாமல் பேசிவிட்டேன். உனக்கு விளக்கத்திலே அடிக்கடி சண்டை வருகிறது. ஆமா, என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஒரு நேரத்தில் நீ செய்த தவறுக்காக உன்னை என் இடவாகத்தில் இருந்து பிரித்து விட்டேன். அன்று முதல் இன்று வரை உனக்கு இடவாகத்தை கொடுக்கவே இல்லை. ஆமா, இடவாகத்தை கொடுக்காத காரணத்தினால் தான் உனக்கு விளக்கும் அடிக்கடி சண்டை வருகிறது. இடவாகத்தை கொடுத்து விட்டால் இந்த சட்டத்திலே வராது. அப்படியே மாலை மதியமுள் நீச்சி தள்ளலும்
செய்திடவே ஊற்றும் வந்தனை பொய்மையை போன்றதோர் ஈசல் எந்தை இணையடி நிழலி